விஜய், மீதி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நானும் அவரை பார்க்க ஆர்வமா தான் இருக்கேன். பிகாஸ் அவர் என் பக்கம் இருந்தா தானே எங்க அப்பாவோட சொத்தெல்லாம் எனக்கு வரும். ஸோ குட் டு கோ. உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றேன். சிஇஓ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. வாட்? யாரு? டாக்டர் லாவண்யா, எனர்ஜி ரிசர்ச்ல டாப் ரிசர்ச்சர். இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. அவங்க என்னோட ஃபியான்சி ஸ்ருதிராஜ் கம்பெனில ஜாயின் பண்றதா கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த சைனிங் செரமோனிக்கு நம்ம போறோம். ஓகே. நான் உன் கம்பெனியை நடு தெருவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா இந்த தடவை விட மாட்டேன். சிஇஓ சப்போர்ட்டோட உங்களை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு பாருங்க. வெல் நிதிஷ், நான் கிளம்புறேன். செரமோனியில பார்ப்போம். யா, பாய். இப்போ உனக்கு எந்த வாய்ப்புமே இல்ல அர்ஜுன். உன் நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ நடிக்கிறத நிப்பாட்டு, மண்டி போடு இப்பவே. பிச்சைக்கார நாய் எவ்வளவு திமிரா நிக்கிறான் பாரு. நீ எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணிருக்க. இன்னைக்கு நீ செத்தடா. செக்யூரிட்டி, முட்டாள் நாயே, அவர்கிட்டயே எப்படி பேசுறியா? அப்பா இன்னும் ஏன் அடிக்கிறீங்க? என் கண்ணு முன்னாடி நிக்காதடா நாயே. லாவண்யா, அர்ஜுன் தான். லாவண்யா, அர்ஜுன் தான் அவரையும் அடிச்சு துரத்த போறாருன்னு நினைக்கிறேன். நீ எப்படி வெளில போக போறன்னு பாரு அர்ஜுன். அது இல்ல, நான் பாக்குறது நிஜம்தானா? பிசினஸ் டைக்கான் பிரகாஷ், நீங்க இவ முன்னாடி போய் தலை வணங்குறீங்க. என்ன நடக்குது சரிங்க? அவரை போய் கிங் ஆஃப் அர்ஜுன்னு கூப்பிடுறீங்க. யார் இந்த ஆளு? மிஸ்டர் பிரகாஷ், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ ஒரு தரம் கெட்ட நாய். இவனுக்கு போய் தலை வணங்குறீங்க, அதுவும் இவனை சார் நல்லா கூப்பிடுறீங்க. உன்ன மாதிரி சீப்பான ஆளு என் மாஸ்டர் எப்படி பேசலாம்? நீயும் உன் அம்மாவும் தான் முட்டாளுங்க. அர்ஜுன் சார் மட்டும் சப்போர்ட் பண்ணலனா நீ பிஹெச்டியே முடிச்சிருக்க முடியாது. கம்பெனி, கான்ட்ராக்ட்ஸ், இவ்ளோ சொத்துக்கள் எதுவுமே இல்லாம நடுத்தருல பிச்சை எடுத்திருப்ப நீ. இது எதுக்குமே நீ தகுதியானவல்ல. இது எப்படி முடியும்? இங்க இருக்கிற பணக்காரங்க எல்லாம் என் பொண்ணுக்காக தான் வந்திருக்காங்க. மிஸ்டர் பிரகாஷ், ஜோக் தானே பண்றீங்க? இவன் எதுக்குமே லாய்க்கு இல்ல. இவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இவரு லைக் இல்லையா? உனக்காக அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் மட்டும் மனசு வைக்கலனா நீங்க நிக்க கூட முடியாது. அவர் அருமை